டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு அந்த வாய் துர்நாற்றத்தை பற்றி நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு பேசும்பொழுதே வாய் எனக்கு நார மாதிரி இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. வீட்டில் ஒருத்தர் இப்போ கணவன் இருக்காருன்னா மனைவி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் பேசும்பொழுதே வாயிலேருந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க. இதற்கு நிறைய காரணங்கள் ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கு வரலாம், நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பக்கத்தில் பேசும்பொழுதே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கெட்ட மனம் வீசுகிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? மலச்சிக்கல் மிக முக்கியமான ஒரு காரணம். மழை ஒழுங்காக போகலை, 2 நாளைக்கு ஒரு இடம் போகிறாங்க, 4 நாளைக்கு ஒரு முறை போகிறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறாங்க அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா இந்த குடலில் கழிவுகள் தேக்கம் அது என்னாகுன்னா கெட்ட அதாவது வாடையை உண்டாக்கி பேசும் பொழுதே பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே நிற்க முடியாது, அப்படி ஒரு துர்நாற்றம் வீசுகிறத பார்க்க முடியும். அடுத்தது ஓரல் கேவிட்டி. இப்போ பல்லில் சொத்தை பற்கள் இருக்குது அப்படின்னா அதன் காரணமாக கூட வாய் துர்நாற்றம் வீசுகிறத பார்க்க முடியும். அடுத்தது நாக்கில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா கூட அந்த துர்நாற்றம் வரதை பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாக்கை ஒழுங்காக வலிக்க மாட்டாங்க. தினசரி காலை மாலை 2 வேளை நம்ம என்ன பண்ணணும், நாக்கை வலிக்கணும். அந்த நாக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழுக்கு படிந்திருக்கும், பார்த்திங்கன்னா திட்டு மாதிரி இருக்கும். அப்போது என்னாகும், அதன் காரணமாக கூட அந்த வாய் துர்நாற்றம் வரதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் என்ன நிறைய பார்த்திங்கன்னா புகையில போடுவாங்க, பாக்கு போடுவாங்க. அதே போல் புகைப்பழக்கம் இருக்கிறவங்க, பொடி போடுற பழக்கம் இருக்கிறவங்க, இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வாயை ஒழுங்காக கொப்பளிக்க மாட்டாங்க. அந்த வாயை ஒழுங்காக கொப்பளிக்கனால என்னாகும், அதன் காரணமாக நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் ஏற்படுறத பார்க்கலாம். இப்போ ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணி முடித்த பிறகு யாரும் வாயை கொப்பளிக்கிற பழக்கம் கிடையாது. அவர்கள் மூலமாக கூட அந்த வாய் துர்நாற்றம் ஏற்படும். அப்போது கழிவுகள் தேக்கத்தினால ஓரல் அதாவது வாய் சுத்தமாக இல்லாதனால பற்களில் கரை படிந்து காணப்படும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கரை அப்படி பாலமாக நிறைய இருக்கும், மேலே கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். நாக்கில் அழுக்கு இருக்கிறதுனால, தொண்டையில் புண்ணு இருந்தால் கூட, வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் ஏற்படும். அப்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், வயிற்றை சுத்தப்படுத்தணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ இருக்கிற உணவு முறை வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு 4 முறை நாம் என்ன பண்ணணும், வயிறு பேதிக்கு சாப்பிட்டு இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த உணவு பாதையை அப்பப்போ சுத்தப்படுத்திடணும். கழிவுகள் தேக்கம் இல்லாமல் இருக்கும், குடல் சுத்தமாக இருக்கும், வயிறு சுத்தமாக இருக்கும். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு எளிதில் ஜீரணமாகும், மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாது. இது ஒரு பக்கம். அடுத்தது என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் காஃபி டீ குடித்தாலும், உணவு எடுத்துக்கிட்டாலும், தின்பண்டங்கள் சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் வெந்நீர் கொண்டு வாய் கொப்பளிக்க தவறவே கூடாது. வாய் கொப்பளிச்சிட்டா இந்த வாயில் எந்த ஒரு உணவுப் பொருளும் தங்காது, சேராது. அதன் காரணமாக எந்த ஒரு பாக்டீரியா வைரஸை நமக்கு உருவாகாமல் தடுக்க முடியும். அதனால தான் இந்த வாய் கொப்பளிக்கிற பழக்கத்தை எப்பொழுதுமே மறக்காமல் நம்ம என்ன பின்பற்ற வேண்டும். அடுத்தது இந்த மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டாவே இந்த வாய் துர்நாற்றம் வராமல் நம்ம தடுக்கலாம். அடுத்தது பல்லு விளக்குறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே 98% பேர் பேஸ்ட்டை தான் அவங்க பயன்படுத்துவீங்க. நிறைய மூலிகை பல்பொடிகள் நிறைய இருக்குது. சித்த மருத்துவத்தில் மூலிகை பல்பொடி நிறைய இருக்குது. அந்த மூலிகை பல்பொடிகள் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 100கணக்கான கம்பெனிகள் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்முலாவில் போடுறாங்க. மருத்துவர்கிட்ட சொல்லி, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்ட சொல்லி தரமான மூலிகை பல்பொடியை வாங்கி அந்த மூலிகை பல்பொடியை நீங்கள் ப்ரஷ்ஷு கொண்டே என்ன பண்ணுங்கள், தினசரி காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, 2 வேளை நீங்கள் பல் துலக்குனீங்கன்னா வாயில் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. இந்த வாய் துர்நாற்றம் வராமல் தடுக்கலாம். அதே போல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.